பாப்புலேஷன் இவங்க எந்த அடிப்படையில சொல்றாங்கன்னா, அந்த 2011 சென்சஸ் அடிப்படையில் பாப்புலேஷன் கம்மி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க காம்ப்ரஹென்சிவ் மொபிலிட்டி பிளான் 2014 கிரியேட் பண்ண பிளான் வந்து வேண்டாம், லேட்டஸ்ட் பிளான் கேட்கிற இவங்க 15 வருஷம் முன்னாடி இருக்க சென்சஸ் அடிப்படையில் எப்படி கொடுக்குறாங்க? அவர் 15 வருஷத்துல ஒரு நகரத்தின் பாப்புலேஷன் வளர்ந்திருக்காதா? இந்திய வரலாற்றிலே, சுதந்திர இந்திய வரலாற்றிலே முதல் முறை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சென்சஸ் நடத்தணும். அது 2021 நடத்திருக்கணும், அது நடத்தலை. அதுவே இந்த மோடி அரசின் பெரிய தோல்வி. ஏன்னா அங்கே வளர்ச்சி கொண்டு வந்தோம் சொல்றாங்க. ஒரு வளர்ச்சிக்கு அடிப்படையே சென்சஸ். அந்த சென்சஸே நடத்தாம 2011 டேட்டா அடிப்படையில் இங்க வந்து 2 வளரும் நகரங்களுக்கு மெட்ரோ நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்க. அது கோவை போன்ற நகரம் வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டயர் 2 சிட்டிஸ். சவுத் இந்தியாலே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டயர் 2 சிட்டிஸ் கருதப்படும் கோவைக்கு வந்து மெட்ரோ ரயில் நீங்க வந்து ஒப்புதல் கொடுக்காதது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மெட்ரோ ரயில் திட்டம் என்பது இப்ப நான் கொண்டு வர திட்டம் வந்து அடுத்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு எப்படி பயனளிக்கும், எப்படி மக்களை சர்வ் பண்ணுன்ற மைண்ட் செட்ல கொண்டு வரணும். எனக்கு வந்து இப்ப என்ன பாப்புலேஷன் அடிப்படையில் கொண்டு வரக்கூடாது. அடுத்த 50 வருஷத்துக்கு எப்படி இந்த நகரம் வளரும், எப்படி இந்த மெட்ரோ ரயில் வந்து இந்த வளரும் நகரத்துக்கு வந்து சர்வ் பண்ணுன்ற அடிப்படையில் தான் கொண்டு வரணும். பட் ஆனா இதை வந்து எதுவுமே கருத்தில் எடுத்துக்காம நாங்கள் சுத்தமா எந்த ஒரு கன்சிடரேஷன் இருக்காம நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிருந்தது வந்து நிச்சயமாவே தமிழ்நாட்டுக்கு நடத்தப்பட்ட ஒரு அநீதி அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இன்னைக்கு முதலமைச்சர் கூட அது மைண்ட்ல தான் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இது நடத்தப்பட்ட அநீதி. கோவை மதுரைக்கு வந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் எங்கள் அரசு வந்து பாடுபடும்.